பந்தலூரில் குடியிருப்புகளுக்குள் புகுந்து சேதப்படுத்திவிட்டு போக்கு காட்டி வந்த புல்லட் என்ற யானையின் இருப்பிடத்தை வனத்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்து சேதப்படுத்திய புல்லட் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள விரட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக தேயிலை தோட்ட பகுதியில் யானையின் இருப்பிடம் கண்டறியப்பட்ட நிலையில நேற்று இரவு முதல் தற்போது வரை புல்லட் யானை எலியாஸ் கடை பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதிகளில் நுழையாமல் தடுக்க ட்ரோன் கேமரா மூலம் யானையை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வனத்துறையினர் தீவிரமாக யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வரக்கூடிய நிலையில புல்லட் யானை வீடுகளை இடித்து சேதப்படுத்துவது தற்போது தடுக்கப்பட்டிருக்கு. தற்போது கூட்டமாக உள்ள யானை கூட்டத்தில் இருக்கும் புல்லட் யானையின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில 2 கும்கி யானைகள் உதவியுடன் 75க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. புல்லட் யானை வழக்கமாக நடமாடக்கூடிய பகுதிகளில் கும்கி யானைகளை அழைத்து செல்லப்பட்டு ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. 2 வனத்துறை குழுவினர் புல்லட் யானை இருக்கும் பகுதிகளில் தீவிரமாக கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில வனப்பணியாளர்கள் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு வனப்பணியாளர்களுக்கு 54 வாக்கி டாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் இந்த புல்லட் யானை நுழையாமல் தடுக்க வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயசுந்தரம்.